வணக்கம்ங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது, புரதம் நிறைந்த அதாவது புரோட்டீன் ரிச் 3 வகை அடை ரெசிபிகள். அரிசி சேர்க்காத ரேஷன் முழு கோதுமை சுரக்காய் அடை, அரிசி சேர்க்காத கம்பு அடை மற்றும் முருங்கைக்கீரை கார அடை. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். முதல்ல நாம பார்க்க போறது ரேஷன் முழு கோதுமை சுரக்காய் அடை. கோதுமையில் இருக்க அந்த காயெல்லாம் பொறுக்கிட்டு நான் இந்த கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. 1 கப்பு கோதுமை, 1 கப்பு வெள்ளை சோளம். பாருங்க, இது வெள்ளைச்சோளம். இது ரெண்டுத்தையும் தனியாக ஒரு பவுலில் ஒரு 2-3 தடவை அலசிட்டு ஊற வைக்கணும். இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு, நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதில் அரை கப் அளவுக்கு உளுந்து, நான் வந்து கருப்பு உளுந்து 1 ஸ்பூன் குறைவாக இருந்ததுனால வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிட்டேன். அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு, ரேஷன் துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். அரை கப் அளவுக்கு கடலை பருப்பு, அதே போல் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. 4 பருப்பு வகைகளும் அரை அரை கப்பு எடுத்துருக்குறோம். நீங்கள் டம்ளர் எடுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கப் எடுக்கலாம் மெஷரிங்க்கு. இதை எல்லாத்தையுமே ஒரு 2 தடவை அலசிட்டு 2துலேயுமே நல்ல தண்ணி ஊற்றிடணும். மேலும் இதில் நிறைய தண்ணி ஊற்றி ஊற வைக்காதீங்க. அது மேலே ஒரு அரை இன்ச் அளவுக்கு தண்ணி நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஊற வைக்கிற தண்ணியவே சேர்த்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். இப்போ இதில் என்னெல்லாம் சேர்க்கலான்னு பார்த்துடலாம். இந்த பருப்பு கூட ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருங்க. விருப்பப்பட்ட ஒரு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 துண்டு கட்டி பெருங்காயம். இந்த கட்டி பெருங்காயம் சேர்த்து ஊற வச்சு மாவு அரைச்சி அடை செய்திங்கன்னா அந்த வாசமே தனி தாங்க. இல்லாதவங்க மாவு அரைச்ச பிறகு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நான் இப்போ எடுக்கிறேன். கோதுமையும் சோளமும் நல்லா ஊறிடுச்சு. முதல்ல இந்த ஊற வச்ச கோதுமையும் சோளமும் அந்த ஊற வச்ச தண்ணியவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லைங்க. அடைக்கு எப்போவுமே சிறிதளவுக்கு நரநரப்பு இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த பருப்பெல்லாம் பாருங்கள் முழுசாக தண்ணியை இழுத்து ஊறி இருக்குது. இப்போ இந்த பருப்பு வகைகளையும் சேர்த்து நாம் தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். நான் கோதுமை ஊற வச்ச தண்ணி தாங்க இதுக்கும் சேர்த்துருக்குறேன். ரெண்டுத்தையுமே நல்லா கலந்துருங்க. இப்போ இந்த மாதிரி அடை ரெசிபிக்கு மாவு அரைக்கும் போது நம்ம மறுநாளும் இந்த மாவை நம்ம எடுத்து வைக்க போகிறோம்னா நீங்கள் அரைச்ச உடனேவே எடுத்து உள்ளே வச்சிடணும். புளிக்க வச்சுட்டுலாம் எடுத்து வைக்கக்கூடாது. எனக்கு மாவு கூடுதலாக இருக்குது, அதனால் ஒரு பகுதி மாவை எடுத்து உடனே நான் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடுறேன். அதாவது உப்பு சேர்க்காமல் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடுறேன். 2 மணி நேரம் அந்த மாவை புளிக்க வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், நான் சுரைக்காய் சேர்த்து தான் இந்த அடை செய்ய போகிறேன். ஒரு துண்டு சுரைக்காய், அதாவது ஒரு 1/4 கிலோயிலேருந்து 300 கிராம் அளவுக்கு சுரைக்காய் எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம அந்த சுரைக்காய் தோல் எடுத்துகிட்டு அந்த சதை பகுதியை துருவி எடுத்தோன்னா 1 கப் அளவுக்கு துருவிய சுரைக்காய் கிடைக்கும். பிழிஞ்செல்லாம் எடுக்காதீங்க, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஒரு வாணலி சூடு பண்ணிவிடுங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துருங்க. அடைக்கு எப்போவுமே பருப்பு சேர்த்து செய்கிறது அது ஒரு தனி சுவை. பருப்பு மென்று சாப்பிட முடியாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது பொன்னிறமானதும் நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த சுரைக்காய் அதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அதை வதக்குங்க. அதோடைய சலசலப்பு நீங்கி பச்சை வாசனை போய் அந்த சுரைக்காய் நல்லா அந்த கடாயில் கொஞ்சம் ஒற்ற தன்மை வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்து நாம் மாவில் சேர்த்துடலாம். நான் இதில் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் எதுவும் சேர்க்கலைங்க. வெறும் சுரைக்காய் தான் சேர்த்துருக்குறேன். இது ஒரு சுவையாக இருக்கும். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 மணி நேரம் கழித்து தான் இதை நம்ம செய்கிறோம். அதனால் இப்போ நம்ம உப்பு சேர்த்து தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்துட்டு அடமாவு பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுன்னா அடமாவு அடை வந்து அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்கும், வளவளன்னு. அதனால் அடை மாவு எப்போவுமே தண்ணியாக இருக்கக்கூடாது, சரியான பக்குவத்தில் இருக்கணும். இப்போ ஒரு தோசைக்கல் வச்சு நான் எப்போவுமே நல்லா காஞ்சதும் வெங்காயத்தில் தாங்க எண்ணெய் தடவி தேய்ப்பேன் தோசைக்கல்லில். அது ஒரு நல்ல வாசம் கொடுக்கும் நமக்கு தோசையெல்லாம். அதனால் நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவரையும் செய்யாதவங்க. இப்போ இந்த அடையை தேய்ச்சிட்டு கொஞ்சமாக சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைனா நெய் நம்ம சேர்க்கலாம். ஒரு 30லேருந்து 40 செகண்ட் வரைக்கும் ஒரு பக்கம் வேக விடணும். மிதமான தீயில், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அதே போல் திருப்பி போட்டு ஒரு 30 செகண்டு. மொத்தமாக ஒரு அடைக்கு ஒரு நிமிஷமாவது எடுக்குங்க. அப்போ தான் அது நல்லா வெந்திருக்கும். சுவையான முழு கோதுமை சுரைக்காய் அடை தேங்காய் சட்னியோடு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டி சட்னியாக வைங்க. அடை கூட எப்போவுமே இது மாதிரி நிறைய காய், தேங்காய் சேர்த்த அவியல் இல்லைன்னா தேங்காய் சேர்த்து சட்னி செய்கிறது ரொம்ப நல்லது. இப்படி சாப்பிடும்போது சரிவிகித காலை உணவு நமக்கு கிடைக்கும். இப்போ 2வது கம்பு அடை. அரிசி இல்லாமல் தான் நாம் இந்த அடை செய்ய போகிறோங்க. இப்போ இதில் நான் கம்பு, பருப்பு வகைகள் ஊற வச்சுருக்கிறேன். மெஷர்மெண்ட் கடைசியாக பார்த்துக்கோங்க. இதில் நாம் அதே போல் தான் ஒரு 2 காஷ்மீரி மிளகாய், ஒரு 3 வரமிளகாயை சேர்த்துட்றேன். இந்த பருப்பு கூட ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்துட்றேன். இந்த பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சேர்க்காதவங்க இது போல் ஊற வச்சு நீங்கள் அடை ஒரு முறை செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் சீரகம்,
இதெல்லாம் சேர்த்துட்டு இதுவும் ஒரு 4 மணி நேரம் ஊறட்டுங்க. 4 மணி நேரம் கழித்து இது கூட நம்ம என்னெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோன்னு பார்க்கலாம். ஏன்னா கம்பு நல்ல வாசமான ஒரு சிறுதானியம். சாதாரணமாக அதை நாம் கூழ் செய்தாலோ ஒரு சாதம் செய்தாலோ அவ்வளோ வாசமாக இருக்கும். இந்த அடைக்குமே இது கூட நான் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதே போல் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த அடை மாவு அரைக்கும்போது நமக்கு செரிமானமும் நல்லா இருக்கும். இந்த கம்பு அடையோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் நான் இவ்வளோ பொருள் சேர்க்குறேன்னா, இந்த கம்பு அடைக்கு நான் எந்த தாளிப்பும் சேர்க்க போகிறது இல்லைங்க. பிளெயின் அடை செய்ய போகிறேன். அதனால் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மாவு அரைச்சி ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க, இல்லை 1 மணி நேரமாவது வச்சுருங்க. அதற்கு பிறகு கொஞ்சமாக உப்பு கலந்து கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும்தான் இதில் நான் சேர்க்குறேன். வேறு எந்த தாளிப்பும் இதில் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாளிப்பு இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து பருப்பெல்லாம் சேர்த்து தாளிப்பு சேர்க்கலாம். காய்கறிகள் வேணும்னா கூட சேர்க்கலாம். நாம் 3 அடை செய்கிறதுனால நான் ஒன்று ஒரு விதத்தில் நான் கொடுத்துருக்குறேன். அதனால் நீங்கள் இது போல் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வாரத்தில் 2 முறையாவது குழந்தைகளுக்கு, வளரும் பிள்ளைகளுக்கு அடை ரெசிபி செய்து கொடுங்க. ரொம்ப நல்லது. புரதம் நிறைந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னால் இது தாங்க. ஹை ப்ரோட்டீன். இதெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா தோசை மாதிரி வருது. நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்ல மணமாக இருக்கும். அடை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கம்பு அடை நீங்கள் செய்து கொடுத்து பாருங்கள், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அடை எப்பொழுது செய்தாலும் ஒரு பக்கம் நல்லா வேக விட்டு அப்புறமா திருப்பி போட்டு மறுபக்கம் வேக விட்டு எடுங்க. ஏன்னா பருப்பெல்லாம் சேர்ந்துருக்குது, வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் மிதமான தீயில் வேக வைக்கணும். இதற்கு நாம் என்னெல்லாம் சேர்த்தோன்னு பார்த்தா, நான் எடுத்த கப்பால் 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். அதே போல் 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கிறேன். இப்போ மற்ற 3 பருப்புகள் அரை கப்பு. 1/2 கப்பு துவரம் பருப்பு, 1/2 கப்பு உளுத்தம் பருப்பு, 1/2 கப்பு பாசிப்பருப்பு. இந்த 5 பொருள் சேர்த்து தாங்க நாம் ஊற வச்சு அது கூட மிளகாய், சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நாம் ஊற வச்சு இந்த கம்பு அடை செய்யணும். இதில் நம்ம அரிசி சேர்க்கலை. அதனால் க்ளூட்டன் ஃப்ரீ, க்ளூட்டன் அலர்ஜி இருக்கிறவங்க தாராளமாக இது போல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். பருப்பெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு மட்டும் இருக்காதீங்க. அதுதான் நமக்கு நல்ல புரதத்தை தரக்கூடியது. இதற்கு நான் ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 2 வெங்காயம், கொஞ்சம் ஒரு 2-3 வரமிளகாய் சேர்த்து சும்மா பச்சையாக அரைச்ச சட்னி தாங்க. இது ரொம்ப சுவையாக இருக்கும். துவையலாக தொட்டுக்கலாம். இந்த மாதிரி அடைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி நீங்கள் அரைச்சி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது நம்ம வதக்கிட்டெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை, தாளிப்பு கொடுக்கவும் அவசியம் இல்லை. அடுத்து நம்ம 3ஆவதாக பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னலான முருங்கைக்கீரை கார அடை தாங்க. அடையினாலே இதுதான் நமக்கான அடை. இதில் நாம் அரிசியெல்லாம் சேர்ப்போம். நான் இதில் ரேஷன் அரிசி பருப்பு சேர்த்து செய்திருக்கிறேன். கண்டிப்பாக இதையும் நீங்கள் செய்து பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். அளவுகள் தெரியாதவங்களுக்கு இந்த அளவுகளை பார்த்து இதை நீங்கள் செய்யுங்க. இதே போல் அரிசி, பருப்பு, வரமிளகாயெல்லாம் சேர்த்து நான் ஊற வச்சுருக்கிறேன். சீரகம், வரமிளகாயெல்லாம் சேர்த்து தான் ஊற வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் போல் பெருங்காயமும் இதிலையே சேர்த்துட்டேன். அரைக்கும் போது ஒரு துண்டு இஞ்சி, அதே போல் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. மிளகு வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன். கொஞ்சம் கொரப்பாக மாவு அரைச்சிட்டு ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து இதையும் ஒரு 2 மணி நேரம் வச்சுருங்க. இல்லைன்னா குறைஞ்சது 1 மணி நேரமாவது வச்சுட்டு அப்புறம் அடை செய்யுங்க. அதிக நேரம் வச்சு மாவை புளிக்க விடக்கூடாது, அடை நல்லா வராது. இந்த அடைக்கு நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் தாளிப்பு தாங்க. வானொலி சூடு பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 ஸ்பூன் கடலை பருப்பு. பருப்பு பொன்னிறமாக வந்ததும் பாருங்கள், ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடிசாக நறுக்கின வெங்காயம் அதை சேர்த்துட்டேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். வந்ததுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை, நல்ல கொழுந்த கீரையாக சேர்க்கணுங்க. ரொம்ப முத்தின கீரை இதில் சேர்க்கக்கூடாது. சேர்த்து இதையும் ஒரு நிமிஷம் போல் பெரட்டி எடுக்கணும். நம்ம அப்படி பெரட்டும் போதே இந்த முருங்கைக்கீரை சுருங்க ஆரம்பிச்சிடும். இது போல் சுருங்கினது ரொம்ப வேக விடணும்னு அவசியம் இல்லை. சுருங்க ஆரம்பித்ததும் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து இதை பெரட்டி எடுங்க. கடைசியாக ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் அதை சேர்த்துருங்க. இந்த வெங்காயம், முருங்கைக்கீரை, தேங்காய் இதோடைய தாளிப்பு மனம் ரொம்ப அருமையாக இருக்கும். இதுதான் ட்ரெடிஷ்னல் கார அடை. இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷெலாம் வச்சு சாப்பிட மாட்டோங்க. மழை காலத்தில் நாம் இது போல் செய்து சாப்பிடுவோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா சாப்பிட்றதுக்கே சுட சுட அது போல் செய்கிறது தான் கார அடை. இது கலந்து நாம் எப்போவுமே போல் அடை செய்திட வேண்டியது தான். இது போல் அடை மாவை எப்போ நீங்கள் அடை மாவு அரைச்சாலும் 1 மணி நேரமாவது அது கொஞ்சம் புளிக்க விட்டு அதுக்கப்புறமா அடை செய்யுங்க. அரைச்ச உடனே அடை செய்யாதீங்க. ஏன்னா நம்ம கலந்துருக்கிற எல்லா பருப்புமே கொஞ்சம் நேரமாவது கொஞ்சம் புளிப்புத்தன்மை வரணும், ஃபெர்மெண்ட் ஆகணும்.
அதே போல் அடை மாவு மறுநாள் வைக்கிறீங்கன்னு சொன்னால் ரெஃப்ரிஜிரேட்டு புளிக்காது, அரைச்ச உடனே எடுத்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிடுங்க உப்பு சேர்க்காமல். மிஞ்சி போனால் 2 நாள் தான் இந்த மாவை நீங்கள் பயன்படுத்தணும். முதல் நாள், அடுத்த நாள். அதுக்கு மேலே வச்சு இந்த மாவு பயன்படுத்தாதீங்க, அது நம்ம வயிற்றுக்கு நல்லது கிடையாது. ஸோ கார அடை நம்ம இது போல் செய்து திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட் நல்லா வேக விட்டு எடுங்க. சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது தாராளமாக நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்து செய்து கொடுக்கலாம். ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. இதுக்கான அளவுகள் சொல்லிடுறேன். 1 கப் அளவுக்கு பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. ஏதாவது 1 கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. அதில் அரை கப்பு துவரம் பருப்பு, இதுவும் ரேஷன் பருப்பு தாங்க. துவரம் பருப்பு, அரை கப் அளவுக்கு கடலை பருப்பு. இதில் உளுந்து, பாசிப்பருப்பு ரொம்ப குறைவாக சேர்ப்போம். நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் உளுந்து சேர்க்க போகிறேன். இந்த அடைக்கு அதிகமாக உளுந்து சேர்க்கக்கூடாது. உளுந்து வேணான்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. இது தாங்க அளவு. இதே போல் அளவில் நீங்கள் செய்யுங்க. இந்த அடை ஒரு தனி ருசியாக இருக்கும். நல்லா ஒரு 3-4 தடவை அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ இது கூடவே நான் ஒரு 3 வரமிளகாய், ஒரு 2 காஷ்மீரி மிளகாய், எப்பவுமே போல் மிளகாயும் சேர்த்துட்றேன். இந்த காஷ்மீரி மிளகாய் வந்து அந்த அடைக்கு ஒரு நல்ல நிறம் கொடுக்கும். கார அடைன்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்காக அதை நான் ஒரு 2-3 மிளகாய் சேர்த்துருக்குறேன். காரம் வந்து உங்களுடைய வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகு ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாம். நிறையா மிளகு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருங்க. 1 துண்டு பெருங்காயம். ஸோ பெருங்காயம் சேர்த்து ஊற வச்சுருங்க. இந்த அடை தான் நமக்கு கார அடை. இந்த 3 அடை ரெசிபியும் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஹைப்பிங் கொடுங்க. நன்றி.